சத்திய பாதையிலே என்னுத்தமரே என்னை நித்தம் நடத்திடுமே. என்னுத்தமரே என்னை நித்தம் நடத்திடுமே. சத்திய பாதையிலே என்னுத்தமரே என்னை நித்தம் நடத்திடுமே. என்னுத்தமரே என்னை நித்தம் நடத்திடுமே. உம் சித்தம் அறியனுமே என் இயேசுவே, உம் இஷ்டம் செய்யனுமே. உம் இஷ்டம் அறியனுமே என் இயேசுவே, உம் சித்தம் செய்யனுமே. பலவீனமான என்னில் பலன் தந்து நிலைக்க செய்திடுமே. பலவீனமான என்னில் பலன் தந்து நிலைக்க செய்திடுமே. சத்திய பாதையிலே என்னுத்தமரே என்னை நித்தம் நடத்திடுமே. என்னுத்தமரே என்னை நித்தம் நடத்திடுமே. வாலிப நாட்களிலே என் இயேசுவே, உம்மை நினைக்கணுமே. வாழ்கிற நாட்களிலே என் இயேசுவே, உம்மை நினைக்கணுமே. உலக இன்பத்திற்காய் நித்திய இன்பத்தை நான் விடாமல் காத்து கொள்ளுமே. உலக இன்பத்திற்காய் நித்திய இன்பத்தை நான் விடாமல் காத்து கொள்ளுமே. சத்திய பாதையிலே என்னுத்தமரே என்னை நித்தம் நடத்திடுமே. என்னுத்தமரே என்னை நித்தம் நடத்திடுமே. மாயையான இந்த உலகத்திலே என்னை உண்மையாய் வாழ செய்யுமே. மாயையான இந்த உலகத்திலே என்னை உண்மையாய் வாழ செய்யுமே. நெருங்கி வரும் பாவத்தை நீக்கி உந்தன் வசனத்தால் காத்து கொள்ளுமே. நெருங்கி வரும் பாவத்தை நீக்கி உந்தன் வசனத்தால் காத்து கொள்ளுமே. சத்திய பாதையிலே என்னுத்தமரே என்னை நித்தம் நடத்திடுமே. என் இயேசுவே என்னை நித்தம் நடத்திடுமே. என் இயேசுவே என்னை நித்தமும் நடத்திடுமே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். நம்ம இந்த உலகத்தில் சத்திய வழியில் நடக்கணும், உண்மையான வழியில், உத்தமமான வழியில் நடக்கணும்னா நம்ம ஏசப்பாவோட வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் உத்தமமாக உண்மையாக பரிசுத்தமாக வாழணுன்னா சத்திய வார்த்தையும் ஏசப்பாவோட பரிசுத்த இரத்தமும் அப்படி பரிசுத்த நாமத்தின் பரிசுத்த வல்லமையும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் உலக இன்பத்தை வெறுக்க முடியும். மாயையான உலகத்தை நம்பி நித்தியமான இன்பத்தை விடாமல் இருக்க முடியும். பாவங்கள்
அநேக இடத்துல நம்ம போகிறோம். கண்ணு கேட்குது, காது கேட்குது, கண்ணு பார்க்குது, காது கேட்குது. சில உலகத்தாரோட நம்ம சில காரியங்களை பேச தான் வேணும், நடக்க தான் வேணும், இல்லாமல் இருக்க முடியாது. அது எல்லாவற்றிலும் நம்ம வந்து அதை உதறி தள்ளிட்டு ஏசப்பாவோட நிலச்சிருக்கணும்னா அவருடைய வார்த்தை தான் நம்மளை காக்க முடியும். வாலிபன் தன் வழியை எதினால் காத்து கொள்ளுவான்? அவருடைய வார்த்தை தன் இருதயத்தில் இருந்தால் மட்டும்தானே காத்துக்க முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? வாலிப வயசில் வாலிப பிள்ளைகள் கர்த்தரை தேடணும். அவர் வழியில் நடக்கும்போது தான் வாழ்கிற வாழ்க்கை. அது ஒரு பேசிக் மாதிரி. இந்த வாலிப வயசு வந்து ஒரு பேசிக். அந்த அடித்தளம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருந்து நல்லா இருந்தால் தான் மேலே கட்டடம் வந்து புயல் காற்று அடித்தாக்கா அசையாமல் இருக்கும். அது வந்து ஏசப்பாவோட வார்த்தையின் மேலே வாலிப பிள்ளைகள் ஆரம்பத்தை வந்து தொடங்கணும். அதுக்காக நம்ம பெற்றோராகிய நாம் பெரியவங்க வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம வந்து ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. வாலிப பிள்ளைகளும் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கணும். உலக ஸ்நேகத்திலிருந்து வாலிப பிள்ளைகள் ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்தே ப்ரீகேஜிலிருந்தே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வளர்ந்துருவோம். நம்ம உலகத்தாரோட சின்ன வயசுலேருந்து வாலிப வயசு, காலேஜ் போகிறது, ஸ்கூலு, இதில் எல்லாத்திலுமே நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க, நல்ல ஒரு அதே நண்பர்கள் நம்மளுக்கு கிடைச்சா கூட நம்ம வழிகள், நம்முடைய பரிசுத்தம் அவங்கள வந்து வளர்க்கணுமே தவிர, கர்த்தருக்குள்ளாக வர வைக்கணுமே தவிர, நல்ல வழியில் அவங்கள நடத்தணுமே தவிர, நல்ல பிள்ளைகள் நாம் உலகத்தார் இருக்கிற தவறான வழிக்கு போயிடக்கூடாது. உலகத்தார் அப்படின்னு சொன்னாக்கா கெட்டவங்க கிடையாது. உலகத்தார் எல்லா விதத்திலும் எல்லா மனிதர்களும் ரொம்ப நல்லவங்க. ஆனால் அந்த பரிசுத்தம் அப்படின்றது, இந்த நீதி, நியாயம், சத்தியமான வாழ்க்கைன்றது பைபிளில் இருக்கிற சத்திய வார்த்தையிலால் மட்டும்தான் ஒரு மனுஷன் நல்ல வழியில், பரிசுத்தமான வழியில் நடக்க முடியும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தாரோட போகும்போது நம்மளுடைய நல்ல நடத்தை, அவங்கள நம்ம நல்ல வழியில், அவங்க கெட்ட வழியில் இருக்கிறவங்க, தீய வழியில் பழக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம வழியில், தேவனுடைய வழியில் கொண்டு வரணுமே தவிர நம்ம அவங்க வழியில் போயிடக்கூடாது. அதனால் ஏன்னா இது வந்து பொல்லாத உலகமாக இருக்குது, பாவம் நிறைந்த உலகமாக இருக்குது. அதனால் வந்து தேவனுடைய பிள்ளைகள் நம்ம உத்தமத்தில் நடக்கணும், சத்தியத்தில் நடக்கணும், பலவீனத்தில் பலனாக இருக்கணும். உலக இன்பத்துக்காக நித்தியத்தை விட்டுடக்கூடாது. மாயமான உலகத்துக்காக, நெருங்கி வரும் பாவத்துக்காக இன்பமான தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற இன்பமான வாழ்க்கையை விட்டுடக்கூடாது. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பாடலில் சொன்னது போல் ஆவியானவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் இதை நான் பாடுவேன். சத்திய பாதையிலே என் உத்தமரே, ஏன்னா ஏசப்பா மட்டும்தான் உத்தமர். நீங்கள் மட்டும்தான் எங்களை உத்தமமான வழியில் நடத்த முடியும் அப்பா. உடைய சத்திய வார்த்தையினால், உடைய சத்திய நாமத்தினால, உடைய சக்தி உள்ள ரத்தத்தினால, ஏசப்போட ரத்தத்தினால மட்டும்தான் இந்த உலகத்தில் உங்களை போல் வாழ வைக்க முடியும் ஏசப்பா. அப்படி இந்த பாடல் அடிக்கடி ஆவியானவர் எனக்கு கொடுத்த பாடல். அடிக்கடி இதை பாடி என்னை ஆவியானவர் பலப்படுத்துவாங்க, திடப்படுத்துவாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் சத்திய வார்த்தையில் எப்போ நிலச்சிருக்க நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மகிமையான பாடல் எல்லாமே ஆவியானவர் இன்னும் வருகிற நாட்களில் மகிமையாக எடுத்து உலகம் முழுதும் தேவனுடைய பிள்ளைகள் சத்திய வார்த்தையில் நிலைத்திருக்க பாடி தேவனை மகிமைப்படுத்த எனக்காகவும் என்னுடைய ஆவியானவர் ஆரம்பிச்சிருக்கிற இந்த பரிசுத்தமான சேவையை
ஆஸ்வதிக்கும்படியாகவும் ஆவியானவர் வழிநடத்த இன்னும் அதிகமாய் நான் அவருக்கு விட்டு கொடுக்கும்படியாகவும் எனக்காக கூட ஜெபிக்கும்படி கேட்டுக்கிறேனா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம ஏசப்பா வரலையும் இருப்பதாக. ஆமென்.